இங்க பொருள் வச்சா சும்மா வாங்குறாங்க, வாடகை வாங்குறாங்கல்ல, அது எங்களுக்கு செலவு. நாங்க வீட்டுல என்ன பண்ணிருக்கோம், களம் வச்சிருக்கோம், கம்பரா இருட்டு ரூமா வச்சிருக்கோம், மேல இருந்து அப்படியே தானியம் எல்லாம் கொட்டுவோம், கீழே அந்த இதை 2 மாசம் கழிச்சு வித்துப்படுவோம். இந்த மாதிரி பல எண்ணம். ஒண்ணு வந்து பொருளுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும், ரைட்டா? என்ன காரணம், இவங்க வந்து அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக வந்து என்ன பண்றாங்க, பொருட்களை வந்து பாதுகாப்பு பண்றாங்க. எப்படி என்ன அறிவியல் பூர்வமா அவங்க பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல பண்ண முடியாது என்ன இங்க பண்ண போறாங்க. இப்ப வீட்டுல வைக்கிறோம் அப்படின்னா 1.5 மாசம் கழிச்சு விலையேற்றம் வரும், வரையில நம்ம விற்க போவோம். விற்க போயில பாத்தீங்கன்னா சேதாரம் வந்திருக்கும். எவ்வளவு சேதாரம், 22.5%. 100 மூடை வச்சிருக்கேன். அணில் மற்றும் பூச்சினால வருது, அந்த பூச்சி இருக்கு, அந்த பூச்சி சாப்பிட்டு போயிருது, ரைட்டா? சோளம் வண்டு வந்துருது, வண்டு சோளத்தை தின்னுட்டு போயிருது, ரைட்டா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எலி வந்து ரைட்டா, அந்த இது குறைய இடம் குறையத்தான் செய்யும். கோதுமை ஒண்ணுக்கு தான் ஈரப்பதம் கூடிக்கிட்டே இருக்கும், ரைட்டா? இது மக்காச்சோளம்